நெஞ்சில் நினைப்பதிலே நடந்ததுதான் எத்தனையோ பக்தி உள்ளம் பெருகிதங்கே பசும் பொன்னில் நம் பாரதமே புகழ் விளங்கும் தமிழ் மண்ணில் பக்தி உள்ளம் பெருகிதங்கே பசும் பொன்னில் நம் பாரதமே புகழ் விளங்கும் தமிழ் மண்ணில் சேதுபதி சீமையாண்ட தலைமகள் சேதுபதி சீமையாண்ட தலைமகள் நம் தேசமெல்லாம் கருணை காட்டும் பெருமகா பக்தி உள்ளம் பெருகிதங்கே பசும் பொன்னில் நம் தேசமெல்லாம் நிலைநாட்டும் தெய்வ மலர்களே தென்னகத்தில் புகழ் விளங்கும் தேச தலைவரே நம் தேசமெல்லாம் நிலைநாட்டும் தெய்வ மலர்களே மரபர் கூல மண்ணில் பிறந்த மாணிக்க சுடரே மரபர் கூல மண்ணில் பிறந்த மாணிக்க சுடரே உன்னை மறக்க என்னால் முடியவில்லை மக்கள் தலைவரே உன்னை மறக்க என்னால் முடியவில்லை மக்கள் தலைவரே பக்தி உள்ள பெருகிதங்கே பசு பொன்னில் கோவிலாகி சிலையை கட்டி பூஜை நடக்குது தேவர் குலத்தினிலே மலர்ந்த மலர்க மனதில் மணக்குது குலத்தினிலே மலர்ந்த மனதில் மணக்குது முடிசூட அண்ணன் என்று உலக போற்றுது முடிசூட அண்ணன் என்று உலக போற்றுது முத்துராமலிங்க தேவரை நாம் வணங்கி வருகிறது முத்துராமலிங்க தேவரை நாம் வணங்கி வருகிறது இருக்குதங்கே பசு பொண்ணு என்று பாடம்மா நாடு போட்டு நல்லவரி யாரு சொல்லம்மா இந்த நாளிலமே தேவை என்று உலகம் போட்டுமா தெய்வம் யாரம்மா அன்னையின் ராணி பெற்ற தெய்வம் யானம்மா இந்த இளமெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பாரமா பச்சை உள்ளம் பெருகிதங்கே பசு பொன்னில் நம் பாரதமே புகழ் விளங்கும் தமிழ் மண்ணில் சேதுபதி சீமையாண்ட தலைமகள் சேதுபதி சீமையாண்ட தலைமகள் நம் தேசத்திலே கருணை காற்று பெருமகா பச்சை உள்ளம் பெருகிதங்கே பசும் பொன்னில் என்னடா என் மயங்க 3 பேரும் படுத்துட்டாங்க எழுப்புடா பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் சக்தி பாரதி அவர்களுக்கு ஆரம் முத்து காமராஜபுரம் பகுதி கழக செயலாளர் மதுரை மாநகர் மாவட்டம் திமுக அன்பு அண்ணா அவர்கள் ஆரம் முத்து அவர்கள் வள்ளியாக நடிக்கும் சக்தி பாரதி அவர்களுக்கு ரூபாய் 201 அன்பு பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம் வணக்கம். நான் தட்டினதான் நீங்க தட்டுவீங்களா தட்ட மாட்டீங்களா நீங்க தட்டுங்கய்யா கையா அரியமங்கலத்தை சேர்ந்த எம் குருசாமி தேவர்
ஐயா அவர்கள் தீபிகை திருமகன் தேவரையா பாடலை பாராட்டி ரூபாய் 201 அன்பு பெருமை சேர்த்த அன்பு ஐயா அவர்கள் நன்றி. வணக்கம் வணக்கம். மாமா வாங்க மாமா, இங்கிட்டு வாங்க மாமா. அங்கிட்ட போய் ஓரம் கட்டிக்கிட்டு நான் எப்படி கம்பெனி கொடுக்குறது? இங்கிட்டு வாமா ஐயா. மாமா சிவரொட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மண்டக்கறி கதை வேணுமா? போன வருஷம் ஒரு கதை ஒன்று சொல்லிவிட்டே தெரியாம மண்டக்கறியை பத்தி. இன்னமும் எங்க மாமா அந்த மண்டக்கறியிலே இருக்கிறார். உங்களுக்கு இல்லாத மண்டக்கறியா? அடி அழகி உன் வாய முற வக்கத்த பயல வாசிடா முதல்ல. ஆமா பாலச்சந்திர மாமா சொல்லுமா. 1000 இருந்தாலும் சரி, 1000 உறவுகள் போனாலும் சரி. எதுல? உங்க இதுல அம்மா வந்திருப்பாங்க. அம்மா மனதுல ஆசையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மா யார நினைக்கிறாங்க தெரியுமா? சாத்த அந்த முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தோட பார்க்கணும் ஆர்வத்தோட இருக்கிறாங்க. நீங்க யார நினைக்கிறீப்பா? நான் அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையுமே நினைக்கிறேன். 7 பேரும் எப்படி? ஒரு ஆளை நினைச்சோம்னா பிரச்சனை நம்மளுக்கு. சரி. 7 பேர்த்த நினைச்சோம்னா அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு செத்துருவாங்க, நம்மளை ஃப்ரீயா விட்டுருவாங்க. நம்மளுக்கு எந்த இடையூறும் வரவே கூடாது. சரிங்களா? எங்க ஐ லவ் யூ சொல்லுங்க பாப்போம். அது சோமாசு. ஐ லவ் யூ இப்படி. அப்படியா? அப்படித்தான். அதனால ஏன் மனசுல ஆசை உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க. அம்மாவை அழைப்போம். கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டீங்களா பாலச்சந்தர்? நமக்கு அந்த பழக்கம் இல்லை. ஏன் வேற என்ன பக்கம்? நம்மள தேவரையாவை பத்தி ஒரு புகழ்ந்து பாடிட்டு பாடுங்க. அப்புறம் என் காதலை பத்தி சொல்றேன். பாலச்சந்தர், உங்க சொத்து பூரா எனக்கு தான். அடிக்கொண்ட சொத்தா? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறகு தெய்வத்தானாகாதனின் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். தேவர் தேவர் என்று பாடுவோம், அவர் திருப்புகழை நாமும் தினம் பாடுவோம். தேவர் தேவர் என்று பாடுவோம், அவர் திருப்புகழை நாமும் தினம் பாடுவோம். எங்கள் இதயமாக அன்பின் வடிவமாக, தேவர் இதயமாக அன்பின் வடிவமாக அவர் புகழ் பாட வேண்டும் என்று வணங்குவோம். அவர் திருப்புகழை நாமும் தினம் பாடுவோம்.
இந்த ஊர்ல உள்ள காசை பூரா நான் தான் இப்ப புடுங்குறது. இப்ப அரியமங்கலம் என் ராமு அவர்கள் என்னை பாராட்டி 200 ரூபாயும், அரியமங்கலம் முருகன் கறிக்கடை முருகன் மாமாவா செவரொட்டியா முருகன் மாமா அவர்கள் எனக்கு 200 ரூபாயும் அன்பல் பி வாரி வழங்கி அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் சார்பாகவும் ஆமா நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மதுரை காமராஜபுரம் திமுக பகுதி செயலாளர் ஆரம் முத்து அவர்கள் என்னை பாராட்டி, ராதாச்செல்வி அவர்களை பாராட்டி எவ்வளவு 500 ரூபாயா 200 ரூபாய் 300 ரூபாய் எங்கே போனுச்சு கொடுங்கண்ணே சீட்டு காசு கட்ட. ஆமா 200 ரூபாய் அன்பை பெருத்துள்ள அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சமயம் அன்பு கணவர் பாலச்சந்திர அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன் என்ன நீங்க எல்லாம் 1000 பொண்டாட்டி பிடிக்கலாம், நான் 2 கல்ல பிடிச்ச வச்சுக்கிட்டா நொங்கு சாப்பிடுறது ஒருத்தன். அதனால இப்படி எல்லாம் காதல் பண்ணாலும் என் மனசுல உள்ள சோகத்தெல்லாம் கூட சொல்லாம இருக்கு. பிடிங்க மாமா, உன்னை நினைக்கிறேன் 2026ல உன்னை சோழி பாக்குறேன். நான் கிடைக்கலன்னு எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க தெரியுமா? 2026ல நான் தாண்டா 50 பேத்துக்கு கனவு கண்ணி நீதானே நாள் தோறும் நான் பாட காரணம், நீ எழுதல் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேத கீர்த்தனோ, உறவு ராகம் இதுவோ இங்கு உதயமாகி வருதோ, உனது ராகவிலையே இங்கு அடிமையான மனதோ, நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எழுதல் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேத கீர்த்தனோ, உறவு ராகம் இதுவோ இங்கு உதயமாகி வருதோ, உனது ராகவிலையே இங்கு அடிமையான மனதோ, மூச்சு போலவே
ஆட்டி அழைச்ச அஞ்சாறு குடியை கெடுத்தவன். எங்க நீ தெரியுமா உங்களுக்கு தட்டே பாப்பா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஓடிடாம தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடினாமே கூட்டுக்குள்ளே மாமணிவே பக்கத்திலே மயிலினா வெக்கத்திலே மாமணிவே பக்கத்திலே மயிலினா வெக்கத்திலே மழை வீச்ச காலோ செலவு வச்ச கோலோ எம்மா 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 தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடினாமே கூட்டுக்குள்ளே அத்த ஜாமு நேரத்தில் யாரும் இல்ல கூடத்தில் அத்த ஜாமு நேரத்தில் யாரும் இல்ல கூடத்தில் துணிக்க இருக்கே கிட்ட வாயே நீ கூட்டிக்கொள்ள நானும் வீணில்லை வினவினா வரவினா இணையினா எட்டி போக வேணா அச்சோ வந்து தடுத்து அச்சோ என வைத்தே தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடினாமே கூட்டுக்குள்ளே நந்தவனோ நனைஞ்சு போச்சு இந்த மானோ இறங்கி போச்சு நந்தவானோ நனைஞ்சு போச்சு இந்த மண்ணோ இறங்கி போச்சு தூண்டில் போட்டு என்னை இழுக்காதே மாட்டிக்கொள்ள நானும் மீனல்ல தொட்டு போட்டா என்ன சொல்லு தொட்டு தொட்டு நீ தள்ளி நில்லு மைனா ஓ மைனா போனா தள்ளி போனா தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடினாமே கூட்டுக்குள்ளே மாமணிவே பக்கத்திலே மயிலுனா வெக்கத்திலே மாமணிவே பக்கத்திலே மயிலுனா வெக்கத்திலே மழை வீச்ச காலும் செலவெடுத்த கோலும் எம்மம்மா எம்மா எம்மா எம்மம்மா தாடி ஆ, லோடு ஏற ஏற இழுக்குது ஒரு பக்கம் என்ன வர வர வீங்குது என்ன இப்படி வேணா இப்பத்தே 3 மாத சேனையா இருக்கு இருக்கட்டும். அப்படித்தான் தெரியும். நல்லா இருக்கல பெட்டிக்காரரு அது நல்லா இருக்கம்மா நான் இங்க நல்லாத்தான் இருக்குவீங்கன்னு தெரியும். அப்புறம் வீடியோக்காரரே சௌரியமா இருக்கீங்களா உருமா கட்டு வலுவா இருக்கேன். சவ்வு விரியாம தான் இருக்கு மூடிக்கிட்டு இருங்க. நாங்க என்னடா செவரொட்டியா தும்மியா குட்டிக்கு வதக்குன்னு எரிஞ்சுருவேன் பல்லு ஒவ்வொன்று போயிரும் பார்த்துக்க. செவரொட்டி அங்க இருக்கு இங்க நோ செவரொட்டி. அது பொம்பளைன்னு நினைச்சிட்டேன் போல தும்மியா குடிக்கி. அடே அது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்டா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. உன் டவுசருக்குள்ள கிடக்குறதே முண்டை எனக்கும் கிடக்குது மூடிக்கிட்டு வாக்காரு. அதானே அரியமங்கலம் இருப்பு மதுரை காமராஜபுரம் பகுதி கழக செயலாளர் ஆர்.எம். முத்து பபுன் தங்கராஜ் ஆகிய என்னை பாராட்டி 200 ரூபாய் அன்பளித்துள்ள அன்பு ஆர்.எம். முத்து நமது காமராஜபுரம் பகுதி கழக செயலாளர் அன்பன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக இந்த கலை குடும்ப சார்பாக நன்றிகளை நாங்கள் நெஞ்சார தெரியப்படுத்தி விடுகிறோம். ஆமாக்கு நன்றி. பழைய லாக்கரில் வச்சிருவோம் இதுதான் விழுகாது. பரவாயில்ல இந்த பக்கியெல்லாம் தூங்காம இருக்காங்களே பரவாயில்ல. அப்படி சொல்றி என் தங்கம். அவ என்னடா உனக்கு செவரட்டி தர்றது நான் உனக்கு வரைஞ்சாது கொண்டு வரேன்டா. உக்காடுறாங்க ஒக்கா மக்க இந்த ஒத்த வார்த்தை போகாது. நீ இந்த வயசுலயே செவரொட்டியை பார்த்து விலங்கும் புல்லு புல்லுண்டு பறிச்ச அப்படி ஈச்சு பூச்சுன்னு எழுதுவ முழு பறிச்சலாம். ஐயோ உங்களை தடை நம்பணும் நான் என்ன பண்ணி தொலையத்துக்கு என்னங்க. அதானே இங்க என்கிட்ட கேட்கறதோட செவரட்டி நிப்பாட்டிக்கு போய் பள்ளிக்கூடத்தை ஆட்டி கேட்டு தொலைஞ்சிடாத. அப்புறம் போக்சோல உள்ள போகணும். இன்னைக்கு பெண்களா சேர்ந்து போறோம். என்னது
அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு, சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எங்க வீடியோக்கார மாமாக்கு தெரியும். அப்புறம் தங்கம் மாமா நல்லா இருக்கீங்களா? அவருக்கு எனக்கு ஒரு ஒத்துமை. என்ன, எனக்கு ராஜுன்னு சேர்ந்துருச்சு, அவருக்கு பாண்டின்னு சேர்ந்துருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இருக்கட்டும். எனக்கு முன்னாடி ஒருத்தி வந்தால எப்படா இருக்கா? ஆள் நல்லா இருக்கா? யாரு? அவர் லேசு ராதா செல்வி, ராத்திரி குத்து ராதா செல்வி. ஏ தோழி, 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 வாடி கண்டார ஓலி. அங்கடி அவனை சாணிக்கு இருக்க சேனா. என்னடி அடே இடியாப்பம்னா என்ன தெரியுமா? அவங்க இடியாப்பத்தை விட்டு செவரொட்டி கேட்குறாங்கடி. செவரொட்டி சும்மா உனக்கு ஓசியில் கொடுத்துட்டு போய் அவங்க பொண்டாட்டிகிட்ட ஊமை குத்துவாங்க. செவனே அப்பாட்ட சொல்லி அடிப்பேன் உன்னைய. வாடி தங்க ராணி. ஏய், இப்போ உங்க அப்பா வர சொல்ற, நானும் போட்டிக்கு இருக்கேன்டா. போட்டிக்கு அப்பா போய் சும்மா இப்படி மலுமட்டையா வர வேண்டியதான், அமுக்கிக்கிட்டு கடை. வாடி சொப்பன சுந்தரி. என்னடி சூப்பன சுந்தரி? அழகா இருக்கிறியே, ஆள் பல்கா. அழகு இருந்து எதுக்கடி ஆகும்? பப்பாரா இருக்கிறியே எப்படி? 30 வயசுக்கு மேல இந்த அழகு போயிடும். அப்படி சொல்லக்கூடாது. ஆனா உனக்கு இருக்கிற மார்க்கெட்டே வேற. எனக்கு எங்கிட்ட மார்க்கெட் இப்ப சரிஞ்சுக்கிட்டு கிடக்குது. ஏலே சும்மா இருடா, சொல்லக்கூடாதுங்கிறேன் சொல்லி அந்த பச்சை சட்டை தானே தும்மிய குட்டிக்கு இங்க ஒரு வதக்குன்னு ஊருவேன். இடியாப்பம்னா என்னன்னு தெரியுமா? அவன் இதுக்கு பயப்பட மாட்டியா? எடுத்து அட்றா முதல்ல. ஒன்னதை எடுத்து அட்றி. ஏய் நார முண்டை, இது என்ன விளையாடு சம்ம நினைச்சியா? ஒரிஜினலா இலக்கமாறு பிஞ்சுவாயிரம் நினைச்சுக்க. இங்க வா. நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? எனக்கு ஒரு மேல ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? நீயும் பொம்பளை தானே, எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. உட்காந்து பாரு. அப்படி இல்ல, ஏ உனக்கு ஒரு 3 போட்டி வைக்கிறேன். என்ன போட்டி? இந்த 3 போட்டியில நீ ஜெயிச்சிட்டேன்னா நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை, நான் உன்னை ஒத்துக்கிறேன். தங்கராணி என்கிட்ட போட்டி போடாத, என் போட்டியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ராதா பாக்கலாம். ராதா பாப்போமா? பாப்போம். பாரு மொத்தம் 3 போட்டி. 3 போட்டி. முதல் போட்டி முதல் போட்டி செய்யுது, நீ செய்யணும். செய் பாப்போம். சிம்பிள் தான். சிம்பிள் தான். ஓ 2 கையில அடிக்கணும். தட்டு. இந்த அடிக்கிறேன் பாரு. பரவாயில்ல. ரெண்டாவது. ஆமா. முத்தமா? முத்தம். என்னடி சுச்சு வெள்ளப்படாம செய். என்ன நான் கூட்டி நக்குற மாதிரி. பரவாயில்ல, ரெண்டாவது பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணு. மூணாவது மானகட்ட முண்டை அடிச்சு காட்டு. நீ இந்த இடத்துல நிக்கணுமா என்னடி? ஒழுக்கமா இருக்கிறியா? முருகேசனை விட்டு உன் கவட்ல பாய சொல்லவா? ஏய் யார் அது? அவன் நம்பல அந்த கூட்டத்துல, அது ஆம்பளடாங்கறியா? நீ இத அடிக்கிற வாஸ்தவமானதுதான். நான் அடிக்கப்படாது. நான் ஸ்ட்ரைட்டா ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி இருக்கு. கவலைப்படாத. என்ன உனக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் தான். இங்க இருந்தும் பொழைக்க தெரியல, அங்க இருந்தும் பொழக்க தெரியல. எனக்கு எங்க பொழக்கறேன் அங்க சரியா பொழக்கறேன். இங்க வாவே. இந்த நெத்திச்சுடிய பார்த்தேல? ஆமா குத்துதே. இங்கனக்குள்ள நெத்திச்சுடி நிக்கலன்னு கேர் பண்ண அழுத்தி குத்திட்டே. சரி. அது முணுமுணுண்டு அரிக்குதுராதா. அதுக்கு ஏறாதா? மண்டை அரிச்சா மண்டையை சொரிஞ்சுக்கலாம். ஏண்டே இங்க வாவே. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மின்னுதே? நான் இப்பதான் பார்த்தேன். இந்த மாதிரி வரணும்னா நான் என்ன செய்யணும்? நீயும் 3 துண்டை உள்ள அமுக்க. அம்மா வர மாதிரி சத்தம் கேக்குது. நானே டூப்ளிகேட் வச்சிருக்கேன். உனக்கு புடவை கட்டு பொம்பளை கூட தோத்து போயிரும் முடி. நீ கட்டுற புடவைய ஆமா உள்பாவடையில தான் கட்டிக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிருப்ப போல. இல்ல இங்க பாரு, சேல அதுக்கு மேல டவுசர், அதுல ஒரு நார முண்டை. நீ பொம்பளை தானே, உள்பாவடை கட்டவே மாட்டியா? நாளா உள்பாடல நிக்கல. இந்த சேலை எப்படி நிக்கிது தெரியுமா? மூக்கு குத்தி இருக்கியா? அண்ணா குண்டி கவர்ல சொறி வச்சிருக்கேன். கருமம் பிடிச்சவன். உன்னோட சேர்வ. வாங்கம்மா. எப்ப தூக்கனா அப்ப தூக்குவேன். நார முண்டை. அம்மா இடியாப்பம்ல ஒரே அட்டு நானி மாமனே. படகோட்டு பட்டமா பாட்டொன்னை கட்டமா சடுகுடு குடு சடுகுடு குடு குடிக்கட்டுமா மிரட்டாளு முத்தையா வெறுவாய பொத்தையா படபட கத கத வட கதகில்லையா இருந்தாலும் பொண்ணுக்கு பப்பாளு மீனுந்தா கிடைக்காம போகாது. அடு போயிடா போயிடா. படகோட்டு பட்டமா பாட்டொன்னை கட்டமா சடுகுடு குடு சடுகுடு குடு குடிக்கட்டுமா
பல்லாண்டு அன்பு தோழியே. யார் அந்த அழகி? அப்படி ஒரு பேரா? என்ன ஒரு அழகு சொல்லுங்கம்மா. என்ன பணிவெல்லாம் இல்லாம இப்பெல்லாம் துணிவா வந்து வணக்கம் சொல்ற மாதிரி. நானும் பணிஞ்சு குனிஞ்சு வணக்கம் சொல்லத்தான் ஆசைப்பட்டேன். அப்புறம் என்னாச்சு? எங்க குனிஞ்சா வெயிட் இழுக்குதுமா. ஏய் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேணுமடி. நான் 16 பெத்தா பால்வாடி வச்சுதாமா நடத்தணும். அந்த 16 இல்லடி 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். முடியாதுமா, ஒத்ததுக்கு கூட வழி இல்லம்மா. ஏய் சரி நாங்க அதுக்கு மேல கழுவி ஊத்துவோம். சரி முதல்ல இந்த இடத்தை வலிக்கணும்னா பக்தி மயமா போய் வலிக்கலாம். சொல்லுங்கம்மா. பச்சரிசி மாவிடுச்சு பக்குவமா பாகு வச்சு பாவு வச்சு கிடிச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிள நாங்க எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் சாமி. போச்சிட்டு மல்லோலம் சா அதெல்லாம் யாரும் வாசிக்க மாட்டாங்க. நேராச்சுடி. என்ன நேராச்சு? சும்மா இந்த ஆலோலம் நோலோலம்லாம் காலைல பார்த்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் போட்டுக்கிறோம். ஏண்டி அங்க போய் அங்கதானே இறங்கணும் நீங்க. சொல்றே கேளுங்கம்மா. என்னடி? கன்னி பெண்ணுங்களா சேர்ந்திருக்கோம். சரி. அது வெறும் பால்வாடி டிக்கெட்டா வந்திருக்கும். ஆமா எங்க மாமா சேத்து எப்படிதான் அதுல சேத்து போட்டு வச்சிருக்காருன்னு தெரியல. கொஞ்சம் ஆடி பாடி வேலை செஞ்சா நல்லா இருக்கும். ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் பழுப்பு எரியாது. ஏய் அழகு இருக்காது. பழுப்பு எரியாது. அழகு இருக்காது. பழுப்பு எரியாது. ஆணும் பெண்ணும் சேர்றப்ப பழுப்பு அமைச்சிருவாங்க. இருட்டுக்குள்ளதான் நல்லா இருக்கும். பழுப்பு எரியலனா புள்ள பழக்கம் தானேடி.
போதும் போதும் அதனால இந்த இடத்துல அடியே பாடுடி. நான் பாடவா? நேரமாயி போச்சு சொல்லவா? இப்ப பாருங்கம்மா. பாடு. கூட்டத்துல குனிஞ்சு நக்குற குரு நல்லா பொம்மலாட்டியாடி எது வட்ட தெரியுங்க பாடி முதல்ல நல்ல பாட பாடுடி. என்னடி பாட சபையறிந்து பாட தெரியல என்னுடைய அழகி மயிலாடும் அழகில நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மீனாட்சி ஒட்டலில வேலு வாங்கி இருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்லை, ஊரு ஊரா திங்காத சோறும் இல்லே. நாங்க போகாத ஊரும் இல்லை. ஆத்திரித்தா திங்காத சோறும் இல்ல. சோறு முக்கியம். மயிலாடும் அழகில நாங்க ஆடி இருப்போம். மதுரை மீனாட்சி பொட்டலில மெடலும் வாங்கியிருப்போம். திருச்சி, சேலம், தஞ்சாவூர் போய் திருச்சி, சேலம், தஞ்சாவூர் போய் பொள்ளாச்சி போனா மங்க மரத்துல மாங்காவை பாரு. மாங்கா மரச்சு வச்ச தேரு தேங்காய் உடைக்கலே சேர்த்து அடிக்கல திங்காம திங்க வந்தடா. அது எல்லமல கட்டுல சொல்ல இருக்கு. அந்த சோலைக்குள்ள வாடிக்குள்ள மேலே கலவாங்க திர்றா எல்லமலை காட்டுக்குள்ள நுழைஞ்சு இருக்கு. தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராங்கள் திருமாலின் திருநாமமே. ஜெயந்தே, இன்ப வளர்ந்து தெய்வம் இறைந்து. அதிகும் காரணமே, இனியும் நாரணமே. வேதம் படைக்கவும் விமானம் அழிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்து காண்கின்றார்.
நாளை இந்த உலகிலே பல வழிகளிலே இசையிலே திகழ்ந்தாய். அறிவல்லவோ தெய்வம் நாராயணா. அறிவல்லவோ தெய்வம் நாராயணா. ஸ்ரீநமோ நாராயண நமோ நாராயண. ஹரிவோம் நமோ நமோ நாராயணாய நமகே. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கலக பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமும் அதிகாலையில் ஷான முதலியே சந்தியா வந்தன சற்கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நர்மகுடி ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரப்படுத்திக் கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படைக்கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வணங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கும் பொதுவான நியதி. அந்த நியதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அல்லபடி திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்தில் ஒட்டுமொத்த ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவரை ஆழத்திலே இதை காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன்றான் இருந்து வாசப்படுக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல் ஆசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதிக்கு தொழுது ஆசி பெற்று அதன் பின்னால் பார்க்கட சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை. அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணைப்பட்டுவிட்ட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாகப்படாத 1000 சக்குனராக விடுங்கி கிடப்பது ஒரு சாபத்தை நாராயண். ஓம் நமோ நாராயண். ஹரி ஓம் நமோ 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 நாராயண். ஓம் என்ன ஒரு பிரச்சனை இப்ப? அதான் பிரச்சனை. ஹரி நல்லா தானே போச்சு. ஓம் நிறுத்தியா முதல்ல சும்மா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பான்னு அடிச்சுட்டு போவாங்க. இவ்வளோ ஆர்டர் பாருங்க அடிச்சிங்களா, அதோட உரிக்க வேண்டியதானே. எப்போ பார்த்தாலும் டப்பா தானா? இந்த 3 டப்பா நீ தூக்குற வரைக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். காரணம், நல்லாரை காண்பது நன்று, நலபிக்க நல்லூர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். அற்புதமான திருச்சபை மீண்டும் இடைவெளியை பூர்த்தி செய்வது காலத்தின் கட்டாயம். அதற்கு இந்த நம் தாயாகப்பட்டவள் நல்லக்கா என்று சொல்லக்கூடிய அற்புதமான நல்லக்க நாச்சியம்மனுடைய அனுகிரகத்தினால் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த நல்லக்க நாச்சியம்மனை வேண்டிக் கொள்வது கடமை. கடமையை செய்வதற்கு இந்த கலியுகத்திலே காக்கும் தெய்வம் அனைவரும் இருந்தாலும் ஈன்ற பொழுதிலே பிரதிபக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், அப்பேற்பட்ட தாயாகப்பட்டவள் பெற்ற பிள்ளைகளை காப்பாற்றுவாள் என்றால் இந்த உலகத்திற்கெல்லாம் பெறாத பிள்ளையாகவும் அத்தனை பேருக்கும் நமக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் நமது நல்லக்க நாச்சியம்மன். அப்பேற்பட்ட தாயை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்களை தீர்க்கக்கூடியவள் ஓம் மகாசக்தி காளி. அப்பேற்பட்ட நல்லக்க நாச்சியம்மனை தொழுது கழகத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ நாராயண. இப்பரங்க மேடையில் நாரதராக வேடம் நடத்தி கொண்டிருக்கும் கருவூரைச் சேர்ந்த SVP கீதப்பிரியன் அவர்களுக்கு விழாக்கப்பின் சார்பாக பொன்னாட போற்றி கௌரவப்படுகின்றார்கள். பொன்னாடி அணிவித்து புகழாரம் சூட்டிய புண்ணியமான நல்லக்க நாச்சியம்மனுடைய இந்த விழாவை வருடந்தோறும் சிறப்பு நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் இந்த குப்பைகுளம் மண்ணிலே உடைமரபு எல்லையிலே வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய நல்லக்க நாச்சியம்முடைய இந்த மாசி பெருவிழாவை முன்னிட்டு இந்த நாடக நிகழ்வினை அரியமங்கலத்தை நடத்தக்கூடிய அன்பு கிராமத்தார்களுக்கும் வருகை தந்த நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் அருமை தார்மகளுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அனுமதி இழுத்து கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்க வைத்தங்களை மிகவும் மகிழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நமது பெருளாடி மண்ணின் முத்து ஆடிசி சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வினை உலகளாம் ஒளிபரப்பக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் இந்த நாடக உலகத்திற்கு மிகவும் பரிச்சயமான உள்ளம் எங்களது கண்டிலானைச் சேர்ந்த அன்பு சகோதரர் என்றென்றும் நீங்காது இடம்பிடிக்க வேண்டும் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும்
மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்களுடைய செயலாளர் வரக்கூடிய ஆரைக்குடியைச் சேர்ந்த MK வல்லரசு அவர்கள் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் சார்பில் சிறந்த வணக்கங்களை கரங்கூப்பி தெரிவித்துக் கொண்டு தொடரும் கலைப்பணியை நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க. இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் கீதப்பிரியம் அவர்களுக்கு கள்ளக்காரைச் சேர்ந்த பாண்டி ஐயா அவர்கள் ரூபாய் 51 அன்பளித்து பெருமை சேர்த்திருக்கார்கள். பெருமை சேர்த்த ஐயா அவர்களுக்கு அவர் சார்பு எங்கள் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம். கள்ளக்காரியை சேர்ந்த அன்பு ஐயா பாண்டி அவர் குடும்பத்தார்களுக்கு என்னுடைய நன்றி என்கிறது. வணக்கம். பாவமெல்லாம் தீர்ப்பவளே, பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே தில்லையம்மா, நல்லவளே தில்லையம்மா, பாடியழு போதினிலே, பாடியழு போதினிலே, ஓடி வரும் காளியம்மா, ஓடி வரும் காளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, குப்பை உளமுடையொருவன் எல்லையில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் என் தாய் நல்ல கலாட்சியம்மன் சந்நிதிக்கு வந்தோம், எங்கள் குறை தீரும் அம்மா. தூதுவளையலையரச்சு தொண்டையிலதானச்சு அவருக்கு அவரோட சேர்த்து சொல்றாங்க. அன்பு நண்பர்கள், நமது அரியமங்கலம் என் ராமு அவருடைய சார்பாக தேவாரம் திருவாசம் அருமையான பக்தி பாடல் பாட சொல்ல வேண்டும் அன்பு கட்டளையிட்டு ரூபாய் 500 அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். கௌரவப்படுத்திய தேவார திருவாச நண்பர்களாகும் அரியமங்கலம் என் ராமு அவர்கள் உள்ளிட்ட நண்பர்களுக்கு கலைக்குழு சார்பில் நன்றி என்கிறது. வணக்கம். ஆக இந்த தேவாரத்தை இப்படியெல்லாம் கேட்கும் பொழுது நீங்களும் போயிட்டு கூட இந்த தூதுவளை இலையரசுன்னு அப்படி வாத்தியாரை மாற்றி விட்டுறாதீங்க. பிடிக்க எங்கள் அம்மா பற்றி இன்னைக்கு பாடுவோம். எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் சொல்லலாமா, எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் சொல்லலாமா, என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வரலாமா, காளி மகமாய் கருமாறி அபிராமியேன பாடியது கேட்க பிள்ளையா, செல்வங்களும் நற்புகளும் வந்து வீடு மனதில் நிம்மதியும் தேவையல்லவா, தாயே நிம்மதியும் தேவையல்லவா. எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் சொல்லலாமா, ஆதரவையாருமில்லை, ஆசைக்கு இல்லமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனுமில்லை. ஆதரவையாருமில்லை, ஆசைக்கு இல்லமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனுமில்லை. சொந்தமில்லை, பந்தமில்லை, சூடும் ஜனம் நல்லதில்லை, உன்னை போல இவ்வுலகில் நல்லதொரு தெய்வமில்லை. தடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா, அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை கிடையாதடி, அம்மா ஜெகதீஸ்வரி இந்த குழந்தையை ஆதரி, அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையை ஆதரி, நீ வந்து தாயாக இதை தாங்கணும்,
மீனாட்சி அம்மனே எங்களுக்கு குறையே உண்டு அதனை நான் அழிக சொல்லலாமா என் தாய் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா காளி மகமாய் கருமாறி அபிராமியே பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகளும் வந்து வீண மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையே உண்டு அதனை நான் அழிக சொல்லலாமா அரியன் தாய் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் நன்றி நன்றியா தாயை போற்றி வணங்கி தாயை போற்றி வணங்கி இந்த தகுதியான கழகத்தை தரநிலை செய்வதற்கு வாய்ப்பினை வாரி கொடுத்த வள்ளல் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நல்லதொரு வேளையிலே முதல் நாடு கனகராஜ் அவர்கள் நல்ல காட்சி அம்மன் பாடலை பாடுவதற்காக ரூபாய் 50 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் அன்பு அண்ணார் பூமிநாதன் அவர்கள் பூமிநாதன் அவர்கள் ரூபாய் 100 மேலும் இந்த நடிகர்களை பாராட்டக்கூடிய வகையிலே அரியமங்கலம் மண்ணின் மைந்தன் மதுரை காமராஜபுரம் பகுதியுடைய செயலாளர் திமுகவுடைய பகுதிச் செயலாளர் உயர்திரு முத்தவர்கள் தேவர் பாடல் பாட வேண்டும் என்று அன்பளிப்பு கொடுத்து 200 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் சிறந்த அந்த வணக்கங்கள். நன்றி. வாழ்க பல்லாண்டு, வளர்க 100 ஆண்டு. நன்றி. ஆக கழகத்தின் வாயிலாக உலகத்துக்கு நற்கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று 1000 ஒருவனாக இன்று அகில உலகத்தின் நாயகனாக கூறினாரை மாணிக்கவாசக பெருந்தகை அற்புதமாக சொன்னார். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார். நாமெல்லாம் சொல்லுவோம் திருவாசகத்துடைய முக்கியமான ஒரே வரிதான். அந்த 1000 பாடல்கள் இருந்தாலும் அந்த திருவாசகத்துடைய முதல் வரிதான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு இறைவா போற்றி. நம்ம எங்கெல்லாம் சிவாலயங்களுக்கு போகிறோமோ அந்த வாசகம் இருக்கும். நான் கேட்குறேன், தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னா அப்போ இந்த சிவன் என்பது யார்? தென்னாட்டுக்கு மட்டும் சொந்தமா? பிறகு எப்படி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி? இது ஒரு கருத்து வைக்க பார்க்கணும். ஏன்னா உருவ வழிபாடு என்பது, அதாவது சிவனை பற்றிய வழிபாடுகளிலே பொதுவாக கடவுள் வழிபாடு என்பது 3 உண்டு. ஒன்று அருவ வழிபாடு, இன்னொன்று உருவ வழிபாடு, மற்றொன்று அருவுருவ வழிபாடு. உருவம்னா மதுரை வீரன் கருப்பசாமி அருவா வச்சிருப்பார், சாட்டையா நான் சாட்டை வச்சு குதிரை வைப்பார், அம்மா காளியம்மா அப்படி இருப்பா சூளத்தை ஏந்தி அப்படின்றது உருவ வழிபாடு. அருவ வழிபாடு என்பது ஜோதிமயமானது. வள்ளலார் கண்ட வாடிய பயிரை கண்ட முதல்ல மனமாடுதுன்னு சொல்லி. அருவுருவ வழிபாடு என்பதுதான் இரண்டும் சேர்ந்தாக இருப்பது. அதுதான் லிங்க வழிபாடு, சிவனை வணங்குவது. அப்போ இந்த தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு என்ன போட்டி நின்று வள்ளு வாசக பிறந்தகை மணிவாசகம் மாணிக்க வாசகம் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, அந்த லிங்கத்துடைய வடிவை அவர் பார்க்குறார். கீழே எல்லாருக்கும் தெரியும், கீழே இருக்கிறது ஆவடை, மேலே இருப்பது லிங்கம். இந்த லிங்கத்துடைய இந்த கோல வடிவம் இருக்கே, இப்போ நம்ம ஒரு விளக்கு ஏற்றோம், அதை சொல்லுவாங்க எல்லா விளக்கல் சான்றோருக்கு பொய்யா விளக்கு. இப்போ தீபத்தை விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, விளக்கு ஏற்றணும் நீங்கள் தலைகளை பிடிச்சாலும் தீபத்தின் ஒளி மேல் நோக்கி தான் இருக்கும். அதே உயர்ந்தோர் உள்ளம் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தீப ஒளியினுடைய வடிவத்தை பாருங்களேன். தீபம் எரியும்போது ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கட்டும், நம்ம கை விளக்காக இருக்கட்டும், விளக்கு ஏற்றும் பொழுது இந்த தீபம் என்பது இந்த கோல வடிவத்தில் தான் இருக்கும். அது லிங்க வடிவம் மாதிரி தோன்றும். கூர்மையாக பார்க்கும் பொழுது அதில் 3 வண்ணங்கள் தோன்றும். அந்த 3 வண்ணங்கள் என்பது தெரியுமா, அதனுடைய வெளிப்புற கதிர்கள் இருக்கு பாருங்க, அது வெளிப்புற கதிர்கள் வந்து சிவப்பு நிற கதிர்களாக இருக்கும். அங்கே அந்த கோல வடிவத்தை சுற்றி காட்டுவது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் அந்த தீபத்தினுடைய நெருப்புக்கு கரு இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் கருமை நிறமா இருக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த தீப ஒளியிலே ஏன்னா உருவத்தை சேர்த்து அருவுருவமாக காட்டக்கூடியது காரணம் எம்பெருமான் சிவன். அவன் இந்த ஒளியிலே இருக்கின்றான். ஆக இந்த ஒளிவடிவானவன் இறைவன். அந்த இறைவனை கண்டவன் அடியன் நான் தென்னாட்டுக்காரன், அதான் தென்னாடுடைய சிவனை போற்றி. அப்பேற்பட்ட நான் கண்ட இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன். திருநாடுதான் என்னாடுடைய தென்னாடுடைய சிவனை பற்றி அடுத்த வாசமாக எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நான் கண்டவன் இதை ஒளியிலே கண்டவன் தென்னாட்டுக்காரன். ஆனால் எந்நாட்டவரும் இதை போற்றி வணங்க வேண்டும், இதுதான் உலக நியதி என்று சொன்னது இந்த திருவாசகருடைய உட்பொருள் கருத்து. இது மாணிக்க வாசகர் சொன்னது அற்புதமான திருவாசகருடைய பொருள். ஆக தேவாரத்தை பற்றியும் பாட வேண்டும் என்று அன்பு கட்டளை இருக்கிறார்கள். கண்டிப்பான முறையில் இதோ பாடுவோம். சிவபெருமான் பாடல் பாடச் சொல்லி
அரியமங்கலம் என் ராம் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமிஷத்தை எம்என்ஆர் ராமன் அண்ணன் குடும்பத்தார்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். பிடி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே. எம்பெருமானை சிவனை சிக்கன பிடித்து சிந்தையில் வந்த காரியத்தை ஆரம்பிப்போம் அல்லவா? எனவே இந்த இறைவன் என்பவன் பொதுவானவன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மனம் மகிழ்கிறது. இப்படிங்க மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதலும் வீங்கிலவேனிலும் மூசுவண்டரை பொய்கை போன்றதே ஈசல் எந்தல் இணையடி நிழலே. ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இல்லாமல் வர வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். சிவாய நம சிந்தி தீர்ப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஐயனே ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண் நிறைந்த கோடி என்று கதைக்கு நாயகனம் கந்தம் தூதி பாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. சந்தனம் அடக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் அடக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் அடக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாடிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நான் கட்டுவோம். நித்தமும் பாடிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரில் தத்துவம் தாதையில் மாமதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். திருநீறு தத்துவம் தாதையென்போம், அது திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தாள் எல்லாம் நடக்குது. பன்னிரு வீடுகளில் மை தீட்டுவோம், பன்னிரு சபைகளில் நகை ஓட்டுவோம். பன்னிரு சிவிகைகளில் மையிட்டுவோம், பன்னிரு சிவிகைகளில் நகை சூட்டுவோம். திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்து முள்ளிப்பூ மாலை அணிவோம். திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்து முல்லைப்பூ மாலை அணிவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தாள் எல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. விருந்துக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கண்கணங்கள் வைரத்திலே. தங்கத்திரு பாதம் வணங்கிடும் போது, பாதம் வணங்கிடுவோம், தங்கத்திரு பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு என்ன ஏது? நாம் பெறுகின்ற சுகத்திற்கு என்ன ஏது? சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால்
கதகு கட்டி மயில் மீது மன்னரை இருக்க வைத்து 7 சுரம்பாடும் தேனி தளங்கை கட்டி வெற்றி வேலுடன் தேவர் கோடி ஏற்றி வைத்து வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து எங்கள் ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம் ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது பூரம் தொழிக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் எல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் எல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது நல்லாரை காண்பது நன்றி என்று சொல்றேனே அப்பேற்பட்ட நிலையிலே இந்த சிவனுடைய சிக்கனை பிடித்து பாட வேண்டும் பித்தா பிறை சூடி பெருமானே அருளானாள் எத்தாள் நினைக்கின்றேன் மனதுள் உன்னை வைத்தாய் வெள்ளை நல்பாய் வெள்ளை நல்லூர் அருள் துறையில் அத்தாளிட உனக்கு ஆளாய் அல்லே எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் எந்த பிள்ளை இல்லை இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் எந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தல் ஊர் முருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் முருக பெருக்கு உங்கள் ஊருகே அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எல்லாம் திரண்டு சிவம் பெருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக இன்னல் சந்ததியே உன்னனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழைத்த திருவருளே திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெள்ளை நல்லோர் முறையில் அருள்கடலே நல்லூர் முறையும் அருங்கடலே திரு வெள்ளை நல்லோர் முறையில் அருள்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாயே நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே 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 ஓம் நமச்சிவாயே 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 ஓம் நமச்சிவாயே 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 ஓம் நமச்சிவாயே
நன்றி 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 நன்றி. ஆக சிவனை சிக்கனை பிடித்து வந்த காரியத்தை ஆரம்பிப்பதற்கு நல்ல காரணங்கள் உண்டு. அப்படி அன்பு அண்ணார் அவர்கள் இந்த சிவபெருமான் பாடலை பாராட்டி அரியமங்கலம் என் ராம் அண்ணார் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 200 மீண்டும் அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திருக்கிறார்கள். என்னாலும் அவருடைய பக்திக்கு அடியன்கள் எல்லாம் அவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்போம், சிவபக்தராக திகழ்வோம் என்றும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆக இப்படி இருபிரமன் என படைப்பவன் என்பவன் பிரம்மன், காப்பவன் என்பவன் மகாவிஷ்ணு, அழிப்பவன் என்பவன் சிவன் என்றால் உயிரை அழிப்பது கிடையாது. உலகத்தை அடக்கக்கூடிய தீய சக்திகளை அழிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். ஆனால் சிவனுக்கு 5 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைதல். இப்படி 5 தொழிலுக்கும் அந்த பஞ்சமுகம் கொண்டு நமச்சிவாய் என்ற 5 எழுத்து மந்திரத்தை நாமும் காதிரி தினமும் மனிதமும் ஓதுவதற்கு இந்த கடமை. அப்படி இந்த 5 தொழிலுக்கும் அப்பனுக்கே பாடும் சென்றவன் சுப்பன். அதனாலே மகனை பற்றி பாடலாம், அப்பனை பற்றி பாடால். அதுவும் சொன்னால் அப்பனை பாடுவாயால் சுப்பனை பாடுவேன் அப்படின்னு, ஆண்டியை பாடுவாயால் அந்த ஆண்டியை பாடுவேன் என்று கேட்டார்கள். கோழியை பாடுவாயால் குஞ்சை பாடுவேன் என்று கேட்டார்கள். இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய உலகத்தில் அதனால தான் அந்த இடத்தை சிக்கனப்படுத்தி தக்கட வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான். இப்படி என்னால் பார்த்தாலும் அந்த முருகனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றார். அதற்கும் காரணம் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே அந்த சிவனையும் முருகனையும் நாம் 2 கண்களாக மனித்து விட்டால் அதே முருகனுடைய பக்தராக திறந்து இன்று நம்ம முன்னாலே நம்மளிலே பிறந்து, ஏன்னா மனிதர் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு என்பார்கள். அப்படி மனிதனாக பிறந்து தெய்வ நிலை அடைந்தவர் தான் தெய்வீக திருமகன் தேசிய பெரும்பலாம். தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று புகழ்ந்து பாராட்டிய அந்த மன்னர் புகழை பாடி பிறகு நாம் கழகத்துக்கு எழுதிடுவோம். உண்மை சொன்ன ஒரு துறவி, பல நன்மை செய்த தனி பிறவி, மன்னவரில் தலை சிறந்த பசும்பொன் மகனின் அருசுரக்கும், கண்ணிரண்டில் அருள் இருக்கும், உங்கள் எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும், கன்னி தமிழ் நாட்டினிலே அந்த மன்னவரின் பேர் இருக்கும். நம் கன்னி தமிழ் நாட்டினிலே பசுமன் மன்னவரின் பேர் இருக்கும். உன்னை சொன்ன ஒரு பிறவி, உண்மை சொன்ன ஒரு துறவி, பல நன்மை செய்த தனி பிறவி, மன்னவரின் தலை சிறந்த பசுமன் மகனின் அருசுரக்கும், கண்ணிரண்டில் அருள் இருக்கும், உங்கள் எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும், கன்னி தமிழ் நாட்டினிலே அந்த மன்னவரின் பேர் இருக்கும். கன்னி தமிழ் நாட்டினிலே பசுமன் மன்னவரின் பேர் இருக்கும். உண்மை சொல்ல ஒரு துறவி, நாட்டுக்கேன உழைத்தாரே, வீட்டையும் தான் மறந்தாரே, ஏட்டினிலே புகழிருக்கு, இன்னவராம் மன்னவரே, இல்லாத ஆசைகளை இன்னிலே தானிருந்தார், 8 திசை போற்றுகின்ற உத்தமராய் வாழ்ந்தார். உக்கிரபாண்டி பெண்ணெடுத்த அந்த உத்தமரம் ஒரு பிள்ளை, உக்கிரபாண்டி பெண்ணெடுத்த அந்த உத்தமரம் ஒரு பிள்ளை, சத்தியத்தாய் வயிற்றினிலே இங்கே வந்துதித்த செல்லம் பிள்ளை, இந்திராணி சத்தியத்தாய் வயிற்றினிலே இங்கே வந்துதித்த செல்ல
மண்ணாசை மறந்தாரே பொன்னாசை துறந்தாரே பெண்ணாசை இல்லாதவர் சித்தரை போல் வாழ்ந்தாரே இத்தரையில் மீதினிலே முத்து முத்தாய் உதித்தாரே தேசத்திற்கு பாடுபட்டு அந்த தெய்வீக தேவரையே இதற்கு பாடுபட்டு நம் தெய்வீக தேவரங்கே நம் தேசத்திற்கு பாடுபட்ட அந்த தெய்வீக தேவரையே தேசியமும் தெய்வீகம் இரு கண்கள வாழ்ந்து வந்தார் இந்த தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள வாழ்ந்து வந்தார் உண்மை சொன்ன ஒரு துறவி பல நன்மை செய்த தனி பிறவி கண்ணிரண்டில் அருள் இருக்கும் சொன்னவனின் பெயர் இருக்கும் கண்ணிரண்டில் அருள் இருக்கும் உங்கள் எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும் கண்ணி தமிழ் நாட்டிலே அந்த மன்னவரின் பெயர் இருக்கும் கண்ணி தமிழ் நாட்டினிலே பசுமன் மன்னவரின் பெயர் இருக்கும் உண்மை சொன்ன ஒரு துறவி பல நன்மை செய்த தனி பிறவி கண்ணிரண்டில் அருள் இருக்கும் பசுமன் மன்னவரின் பெயர் இருக்கும் பசுமன் அருள் இருக்கும் பசுமன் மன்னவரின் பெயர் இருக்கும் பசுமன் மன்னவரின் பெயர் இருக்கும் பசுமன் ஆக தெய்வீக திருமகனுடைய புகழை திக்கட்டும் பாடுவதற்கு இந்த ஒரு வாய்ப்பு. ஏன்னா சில நேரத்தில் வாய்ப்பை நாம உருவாக்குவது ஒரு ரகம், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவது ஒரு ரகம். சில நேரங்களிலே வாய்ப்பை நழுவ விட்டு விடுவார்கள். இதுதான் உண்மை. அப்படியெல்லாம் காலம் கடந்து கொண்டிருந்தாலும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்ந்து கொண்ட முனிவனாக இருந்து விட்டால் கதைக்கு ஏற்றவாறு இந்த கலியுகத்திலே, அதிலும் இந்த கானகத்திலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண. ஏ முருகன் கறிக்கடை அன்பு அவர்கள் இங்கு தாள வாசிக்கும் வெற்றிவேல் அவர்கள் 100ம், ஆள்ருண்டு வாசிக்கும் தம்பி சக்திவேல் அவர்கள் 100ம் அன்பு பெருமை சேர்த்திருக்கார்கள். ஏ முருகன் கறிக்கடை அன்பு அண்ணா அவர்கள். அப்படியா? தாள வாசிக்கும் வெற்றிவேல் அவர்களுக்கும் ஆள்ருண்டு வாசிக்கும் சக்திவேல் அவர்களுக்கும் தலா 100 அன்பு பெருமை சேர்த்திருக்கார்கள். ஏ முருகன் கறிக்கடை. கறிக்கடை சேர்ந்த அண்ணன் ஏ முருகன் அவர்களுக்கு எங்களது ஒட்டுமொத்தமான கலைஞர் சார்பாகவும் மீண்டும் இந்த பாடலை பாராட்ட தேவருமானுடைய புகழை பாட வேண்டிய அன்பு கட்டளையிட்டாலும் அதுக்கு பெருமைப்படுத்தக்கூடியவர்களே ஆதரவளித்த அரியமங்கலத்தைச் சேர்ந்த ஐயா குருசாமி தேவர்கள் குடும்பத்து சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய உள்ளங்களுக்கு நன்றி. நடிகரத வணக்கம். ஆலோசோ என்று அழகான முறையிலே கவிதை பண்பாடி கொண்டிருக்கிறார் காலமகள். என்ன ஒரு இனிமையான ஒரு சாரீரம், என்ன ஒரு சங்கீத ஞானம். இப்படியெல்லாம் இவர்களை பார்க்கும் பொழுது நாம் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் 7 14 லோகங்களுக்கு சென்றாலும் அங்கே எத்தனை பெண்களை பார்த்திருக்கேன். நான் போகாத இடமே கிடையாது. என்னங்க சிரிக்கிறீங்க? இப்படி சொன்னா நீங்க குட்டையில் உள்ள கதையை சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா போகாத இடமில்லை என்றால் 7 14 லோகங்களிலே அதலம் விதலம் சுதலம் நிதலம் ரசாதலம் தராதலம் பாதாளம் என்பது கீழுலகம் 7, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தனலோகம் சிவலோகம் மகாலோகம் சத்தியலோகம் சொல்லக்கூடிய மேலுலகம் 7. இப்படி 7 14 லோகங்கள் கொண்டாலும் இருக்கக்கூடிய அந்த சபையிலே நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் ரம்பை ஊர்வசி மேனகை துர்தமை என்று சொல்லக்கூடிய 4 வகை பெண்கள். அப்படி எல்லாம் பார்த்திருந்தாலும் அந்த பூலோக ரம்பை அவள் போலதான் நீங்க இருக்கிறாள் போல ஆளுநர் சோ அழகான ஒரு சாரீரம் பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். ஆனால் அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகை விரித்து அற்புதமான முறை நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. பார்ப்பதற்கு கண்ண கரேன்னு இருக்கும். ஆனா குரலை பத்தியலா நம்ம ராதா செல்லி மாதிரி அப்படி கண்ண கரேன்னு குயில் இருக்கு இல்லையா, அது போலதே. ஆனா குரலை பத்தியலா சங்கநாதம் உலகி கொண்டிருக்கிறாள். இப்படி இனிமையாக பாடும் பொழுது இவருடைய உரிமை குரலை பயன்படுத்தி பார்க்கிறால் நாம் இவருக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி காட்டுவோம்.
நாடு வாழ்தல் உறவை நாடி வாழ்ந்த பறவை ஜதிகள் சொல்லிட சலகை குளிகிட கலையில் பயின்ற வெள்ளி ராகு பாடிட தாளம் சேர்த்திட கற்றுக்கொண்ட வெள்ளி எனது காணும் காதில் விழவில்லையா உன் நெஞ்சை தொடவில்லையா ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெரியுமா பக்தியில பாடியா காதல் காதல் கிடக்குறேன் நான் காதல் சொல்றேன் நீங்க தெய்வம் நான் தான் பக்தியை சொல்றேன் இல்லையா ராகத்தை படப்படி உள்ள நுழைக்கிறீங்க ஒரு ஜீவன் தான் பாடலா அது ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உள் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது பாசங்களும் மலங்களும் பிரித்தாலும் பிரியாதது காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது சோலை புஷ்பங்களே இவள் சோகம் சொல்லுங்களே கண்ணாளனே கண்டாளன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன சோலை புஷ்பங்களே என் சோகம் இவள் சோகம் நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சேரி வாழும் நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று எல்லாம் உண்டு ஏன் படைத்தானோ இறைவனின் என்னை உலகில் எனக்கு ஒரு வழி இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால ஒரு ராணியும் இல்லை வாழ உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் பட்டியிடம் மாடு கட்டி பால கறந்து வச்சு பாடு ரெண்டு போகுமேனு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையில குத்தமில்ல சுத்தமில்லது அடி சித்த கட்டி நீ மத ஒத்துக்கல்ல तेरे मेरे बीच में है दागे ये बंदल अंसा விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்குமிடம் சொல்லு தெய்வீக திருமகன் இருக்குமிடம் சொல்லு தேவர் இருக்குமிடம் சொல்லு நாடு வாழ்தல் போறவை நாடி வந்த பறவை நாடு வாழ்தல் ஊராவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேறு செய்த லீலை தேடி வந்த வேலை வேறு செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி அடைந்ததடி
மாறுகள் எவரோடு சொல்லம்மா நானும் உந்தன் ஊராவை நாடி வந்த பாராவை பேரினை இழந்தாள் மரமிக்கு வாழும் அவரையும் இருந்து நான் இங்கு வாழி பேரினை இழந்தும் ஆலமரம் விழுதைகளாக வாழுமே பேரினை இழந்த ஆலமரம் விழுதுகள் தாங்க வாழுமே இழுதட குழந்தைகள் இருப்பதை மறப்பதா இதயத்தை இழந்த மேலாளே தேகத்தை காக்க முடியாது நீயே இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது காணோ உன் காதில் விழவில்லையா உன் நெஞ்சு தொடவில்லையா வீணை எறிகிறது விரல் வேகிறது நாத வீட்டுகிற வாராயோ புயல் படுகிறது கடந்து கொதிக்கிறது படகு செலுத்துகிற வாராயோ எண்ணெய் இழந்து விடுவியறைய தொழுகையில் தீபம் போல மனம் அலைகிறது எண்ணெய் இழந்து விடு உன்னை காக்கையில் விதையாக மிக அழைக்கிறது வாழ்வது ஒருவரை உனக்கென வாழ்வது முழுமை என்பேன் சாவது ஒருவரை உனக்கென சாவதே பெருமை என்பேன் நானும் உந்தன் ஊராவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடம் செய்த நீலை தேடி வந்த வேளை அந்த வேடம் செய்த நீலை இறக்குகள் உடைந்ததடி நனைந்ததடி உயிரே அற்புதமான முறையிலே தங்கப்பாண்டி தையதுட்டாப்புல இருந்தாலும் கூட்டத்தில் நம்மளும் கைதிட்டுருவோமோ அப்படின்னு ஒரு உணர்வுகள் எல்லோருக்கும் இருக்கட்டும். அருமையான முறையில் பக்க மேளங்கள் பக்கவாத்திய கடங்கள் முனைகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மனப்புலகாய்ந்த பொழுது அப்படி ராகவழியை தொட்டு காட்ட பொழுதே அந்த விண்மேகமே விண்மேகம் என்று தொட்டி பாட்டி விட்டாரே என்னுடைய அன்பு சகோதரர் பிடிங்க அதுவே வாங்க. விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு பசும்பன் தேவர் இருக்கும் இடம் சொல்லு நீ போய் சொல்லு. விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு பசும்பன் தேவர் இருக்கும் இடம் சொல்லு நீ போய் சொல்லு.
முருகன் அருள் பெற்றவராம் பாடாத நாளில்லை மனமே. புது தமிழ் கற்றவரா முருகன் அருள் பெற்றவரா பாடாத நாளில்லை மனமே. அந்த பசுமல் நகர்ந்த பைந்தமிழ் சிங்கத்தை தேடாத நாளில்லை மனமே. நான் பாடாத நாளில்லை மனமே. விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தேவர் இருக்கும் இடம் சொல்லு. அன்னையில் ராணி பெற்ற அழகான தங்கமணி அவனிலே பிறந்து வந்த சிங்கம். அன்னையின்றி அறிவிக்க அன்பான உள்ளமென்று அவனிலே பிறந்து வந்த தங்கம். அன்னையில் ராணி பெற்ற அருமான தங்கமணி அவனிலே தான் புதித்த சிங்கம். இந்த ஆண்டோரும் சான்றோரும் அறிவுடனே போற்றுகின்ற அழகுமிக்க எங்கள் குலதங்கம். அவர் முத்துராமலிங்கம் எனும் தெய்வம். விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு, தேவர் இருக்கும் இடம் சொல்லு. ஞானி போல் வளர்ந்த தெய்வம். தெய்வம் ஞானத்தில் சிறந்த தெய்வம். ஞானி போல் வளர்ந்த தெய்வம். தெய்வம் ஞானத்தில் சிறந்த செல்வம். தேசியம் நிமிர்ந்த தெய்வம். தேசியம் அமைந்த தெய்வம். தேசியம் அமைந்த தெய்வம். அவரை பாடாத நாளில்லை மனமே மனமே. விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தேவர் இருக்கும் இடம் சொல்லு. விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு, பசுமன் தேவர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தேவர் இருக்கும் இடம் சொல்லு. தெய்வீக திருமுறைகளை பாடிக்கொண்டிருந்தாலும் திக்கட்டும் புகழ் வரக்கு குடிபடுத்திருக்கிற இந்த கானகத்திலே கலியுக தெய்வமும் கந்தன் துதியை பாட வேண்டும் என்றாலும் அதோ ஒரு காவலன் அங்குமிங்கும் விளாவிக் கொண்டிருக்கிறான். வெகு சீக்கிரமாக காவலனை சந்திக்க வேண்டும், கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அற்புதமான இடத்திலே. உண்மைதான் முத்தண்ணே, நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் ஓய்வு எடுத்திருந்தீங்களோ? வந்து நான் கேட்டேன், தம்பி சொன்னார் பரவாயில்ல. எல்லாமே இன்னைக்கு முத்து முத்தா அமைஞ்சிருக்கு. ஒளிவரிக்கு முத்து, இங்கிட்ட அண்ணே பரிசு கொடுக்குறாரு. மதுரையில் காமராஜபுரம் திமுக மண்டல பொறுப்பு இருக்கிற அண்ணே அவர் முத்து. இங்கே இருக்கக்கூடிய ரசிகர் எல்லாருமே முத்து தான். இப்படி அஞ்சரே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு அறிந்ததில்லை. யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்கும் பிள்ளை ஒரு பாட்டு மகிழ்ந்ததில்லை. தானாக படித்து வந்தால் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தால் தங்கமன வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினில் நான் வாழுகின்றேன் அவனை நம்பி. முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக. அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும்.
சொல்லும் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமென காவல் சொல்லும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒன்றுக்கு ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையே காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா வீடுகளை போல் தீராத வாசமடா இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கு மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் பாலை இணைந்து வந்தோ ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக இப்படி ஒற்றுமைக்கு இலக்கணமாக தேடக்கூடிய இடத்திலே அதோ ஒரு காவலன் அங்குமிங்கு உலாவிக் கொண்டிருக்கிறான். வெகு சீக்கிரமாக காவலன் சந்திப்பும் கழகத்தை ஆரம்பிக்கலாமா? சுந்தரமே நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகெங்கு என் வந்தாள் வருகிறான் காவலன்.